ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள புதன், 3ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்குள்ள புதன் பகவான் இருக்கிறார். அதுவும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையும் புதன் பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலே ராசிக்குள்ள புதன் இருக்கிறார். புதன் கடகராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதிங்க. மேலும் அந்த புதன் வீட்டில் கேது இருக்கிறார். அப்போ கடகராசிக்காரர்கள் யாரெல்லாம் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 2 மாதங்களும் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்தில் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டம சனி பாருங்கள் பலவாறு தொல்லைகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. பாருங்கள், எங்கே போனாலும் ஒரு தடை, தாமதம், எந்த காரியத்திலும் ஒரு இழுபறி, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் குரு பகவான் தற்போது சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அஷ்டமசனுடைய தாக்கம் குறையும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் பாக்கியங்கள் வளர்ச்சி பெறும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், புது வேலை, உத்தியோகத்தில் உயர்வு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் மிகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்கணும். இந்த வயிறு ப்ராப்ளம், கண்களில் ஏதாவது பிரச்சனை, பேச்சில் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் அதை விட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இது கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருப்பது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக செவ்வாய் பகவான் பாருங்கள் பூமிக்காரகன். அவர் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை மாதம் ஒரு 11ஆம் தேதிக்கு பிறகு, ஜூலை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 45 நாட்கள் பாருங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பார். இந்த நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். அப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பாருங்கள், செவ்வாய் பூமிக்காரகன், பூமி சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, புத்தி ஸ்தானாதிபதி. நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு புத்தி ஸ்தானாதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து குழந்தை இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஒரு சிலருக்கு சேரும். ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் ஒரு சிலருக்கு பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதே போல் செவ்வாய் 10ஆம் அதிபதி உங்களுக்கு பாருங்கள் குருவை நோக்கி பயணிக்கிறார். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், மேலதிகாரிகள் பாராட்டு, நல்ல ஒரு மாற்றங்கள், கூடுதல் பொறுப்புகள், இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அதாவது உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில், அதுவும் குருபவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும். நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் குருவை நோக்கி பயணிப்பதனால. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையுமே இந்த அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸு, இராணுவம், அதே போல் இந்த நேவி, ஏர்ஃபோர்ஸு, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சஞ்சாரம் செய்வது. அதே போல் முக்கியமாக சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு 11ஆம் இடம் ரொம்ப ஒரு வலுவான இடங்க. அப்போ ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து மிகச்சிறந்த நற்பலன்களை கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் விரயத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி வரையும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த காரியத்தை செய்கிறேன், அந்த காரியத்தை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையை தருங்க. 2ஆம் ஆதி 12ல் மறைவது ஜூலை 17ஆம் தேதி வரையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம். ஏன் அப்படின்னா 2ஆம் ஆதி 12ல் மறையும் பொழுது உடலில் ஒரு சிலருக்கு அடிபடக்கூடிய சூழ்நிலை தரும். உடலில் ஏதாவது ஊனங்கள் ஏற்படும். ரொம்ப உஷாராக இருக்கணும். ஜூலை 17ஆம் தேதி வரையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் மறைவாக இருப்பது அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். ஜூலை 17ஆம் தேதி வரையும் அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஜூலை 17ஆம் தேதி வரையும். ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து ராசிக்குள்ளே வந்துடுவார். இது வந்து சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே புதன் அங்கே இருக்கிறார். அதனால் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல மாத ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ஜூலை 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருப்பது சுப செலவுகளை கொடுக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நன்மையை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதை, அதே சுக்கிரன் ராசிக்குள்ளே வராரு. இதுதான் இன்னும் சிறப்பு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகே சுக்கிரன் ராசிக்குள்ளே வராரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடையவர். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் பாக்கியாதிபதி குரு இருக்கிறார். அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அவர் 4ஆம் அதிபதிங்கிறதுனால புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது இது போன்ற நன்மைகளை கொடுப்பார். சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளே 4ஆம் அதிபதி ராசிக்குள்ளே அமரும் பொழுது இன்னும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வராரு. ஒரு பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது நல்ல கலகலப்பாக இருப்பீங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய பொலிவு கூடும், உங்களுக்கு அழகு கூடும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே சுக்கிரன் லாபாதிபதிங்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே அமர்றார். இது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அப்போ மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், புதன் பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். புதன் பகவான் ராசிக்குள்ளே இருப்பதனால விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா புதன் வீட்டில் கேது இருப்பதனால. அதே போல் இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ளே வரார், அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. அதே போல் குரு பகவான், செவ்வாய் இவங்க லாபஸ்தானத்தில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. கடகராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் இந்த மாதம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் பிறவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால். நன்றி, வணக்கம்.